உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கோலாகலமாக நடந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தர்பார் பட பூஜை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேட்ட படத்தின் சூப்பர் ஹிட் வெற்றிக்கு பிறகு தற்போது இயக்குனர் ஏர் முருகதாஸ் இயக்கத்தில் தன்னுடைய 167வது படமான தர்பாரில் நடிக்க இருக்காரு. இந்த படத்துல தலைவருக்கு ஜோடியா நடிகை நயன்தாரா நடிக்கிறாங்க. இந்த தகவல் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது. ரஜினிகாந்த் அதிரடியாக போலீஸ் அதிகாரியாக நடிக்கும் இந்த படத்திற்கு பேட்ட படத்தை தொடர்ந்து இசையமைப்பாளர் அனிருத் தான் இசையமைக்க இருக்காராம். லைகா நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. நேற்று இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டது படக்குழு. இந்த போஸ்டர்ல தலைவர் மாசான போலீஸ் கெட்டப்ல இருந்தாரு. வெளிவந்த சில நிமிடங்களிலேயே இணையத்தை தெரிக்கும் விட்டது. மேலும் அந்த போஸ்டர்ல தலைவரை சுற்றி போலீஸ் சம்பந்தமான பொருட்கள் வச்சு தயார் செஞ்சிருந்தாங்க. ரசிகர்கள் இந்த போஸ்டருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. முருகதாஸ் கடைசியா தளபதியுடன் இணைந்து கொடுத்த படம் தான் சர்க்கார். இந்த படம் நல்ல வரவேற்பு அடைஞ்சது. இந்த படத்தோட பெயரும் யாரும் எதிர்பார்க்காத டைட்டில் வச்சிருந்தாங்க படக்குழு. அதே போல தற்போது தலைவரின் படத்தின் டைட்டிலும் செம மாசாகவும் வச்சிருக்காங்க. இந்நிலையில இந்த படத்தின் பூஜை மிகவும் கோலாகலமாக மும்பைல இன்று போடப்பட்டிருக்கு. இதுல படக்குழுவை சேர்ந்த முக்கியமான நபர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. ஏற்கனவே அண்மையில இந்த படத்தின் போஸ்டர் மற்றும் பெயர் தர்பார் ஆகியவை வெளியாகி இருந்தது. இந்த படத்தில் நடிக்க உள்ள மற்ற நடிகர்கள் குறித்து விரைவில் தகவல் வெளியாகும் என படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரஜினிக்கு வில்லனா எஸ்.ஜே. சூர்யா நடிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இவர் ஏற்கனவே இயக்குனர் ஏர் முருகதாஸ் இயக்கிய ஸ்பைடர் படத்துல தன்னுடைய அதிரடியான வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றிருந்தாரு. இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா நடிக்க வாய்ப்பு அதிகம் என கூறப்படுது. இந்நிலையில இந்த தகவலை ரஜினியின் PRO மறுத்திருக்காங்க. தற்போது வரை ரஜினி மற்றும் நயன்தாரா ஆகியோர் தான் நடிப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடும் வரை வதந்திகளை நம்ப வேண்டாம் என கூறியிருக்காங்க. இதன் மூலம் எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்தில் நடிக்கவில்லை என்பது உறுதியாகி இருக்கு. படம் பொங்கலுக்கு வெளியிட இருப்பதால விரைவில் முடிக்க வேண்டும் என முனைப்பில் திட்டம் போட்டிருக்காங்க நம்ம படக்குழு. இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.